ஹலோ மக்களே, இட்லி தோசைக்கு எப்பயும் போல் இல்லாமல் ஒரு சூப்பரான சட்னி செய்யலாமா? இந்த சட்னியை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. எப்பயும் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக இட்லி சாப்பிடுவாங்க. ஒரு வானலில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் முழு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உடச்ச உளுந்தாக இருந்தால் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய தோலோடு இருக்க மல்லாட்டை, அதாவது வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது வறுத்த வேர்க்கடலைன்றதுனால நம்மளுடைய உளுந்து கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கலர் வேணும்னு நினச்சா காஷ்மீரி சில்லியும் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வந்து வேகணும், ரொம்ப முக்கியம். குழஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த மொத்த சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு தாளித்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி. இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சட்னியை நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.